Hello students, welcome to Shiny Maths, 8th Standard Maths Chapter 1, Exercise 1.1 ல Objective Type Questions பார்க்கலாம். So 11th question என்னன்னா the number which is subtracted from minus 6 divided by 11 to get 8 divided by 9 is dash. So அதாவது என்னன்னா இப்போ minus 6 divided by 11. So இதுல இருந்து ஒரு நம்பரை நான் மைனஸ் பண்ணியேன். ஓகேங்களா? ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் பண்ணும்போது எனக்கு 8 டிவைடட் பை 9 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே கொஸ்டின் என்னன்னா அந்த எக்ஸோட வேல்யூ என்ன அதுதான் இங்கே கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு minus 6 divided by 11. ஸோ இதில் இருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி அதாவது அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு 8 divided by 9 கிடைக்குமா? மைனஸ் பண்ணும்போது 8 divided by 9 கிடைக்குமா? ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா -6 divided by 11 இதை அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த -6 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போக போகிறேன். இந்த 8 divided by 9 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே +8 divided by 9 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா -8 divided by 9 மாறிடும். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு -x ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +x. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இல்லை, அதனால கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகே, 6 9s are 54. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, மறந்துடாதுங்க, மைனஸ் அப்படியே போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டர்லேயே மைனஸ் சிம்பிள் இருக்கு. 11ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 11 8s are 88 டிவைடட் பை இனிமேல் இதையும் மல்டிபிள் பண்ணணும். 11 9s are 99 இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டு மைனஸ் சிம்பிள் இருக்கு, அதனால மைனஸ் போட்டுக்கிட்டு ஆட் பண்ணிடலாம். அப்போ 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 12, பேலன்ஸ் 1. ஓகே, அந்த 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 9, 9 கூட 5 ஆட் பண்ணால் 14. ஓகே, டிவைடட் பை 99 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். எனது -142 டிவைடட் பை 99. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. 12th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் ஈக்குவலண்ட், அதாவது எந்த ரெண்டு பேர் வந்து ஈக்குவல் அதுதான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவல் அப்படின்னா ரெண்டுலேயுமே மைனஸ் சிம்பிள் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் ஒன்றில் தான் மைனஸ் இருக்குது, அப்போ இது கிடையாது. ஸோ இங்கேயும் ரெண்டுலேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் ரெண்டுலேயும் மைனஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ரெண்டில் மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த பி ஆப்ஷனை நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலான வேல்யூ வரணும். ஸோ இப்போ பாருங்கள் இது 0 இது 6, அப்போ 2 டேபிள் கண்டிப்பாக கட் ஆகும். அப்போது 8 2s are 16, நெக்ஸ்ட்டு 1 2s are 2, பேலன்ஸ் 1, 5 2s are என்னது 15. அப்போ பாருங்க 8 டிவைடட் பை -15 சேம் அதே தான். ஸோ மைனஸ் இங்கே கீழே இருக்குது இங்கே மேலே இருக்குன்னு பார்க்காதுங்க. ஸோ மைனஸ் அப்படி ஒன்று இருந்தாலே அது மைனஸ் தான். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு வேணால் நம்ம இங்கே காமனாக கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள் 8 டிவைடட் பை 15, அதுவும் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே அதே மாதிரி சேம் -8 டிவைடட் பை 15. பார்த்தீங்களா? ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து ஈக்குவலண்ட் பேர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பியாக தான் இருக்கும். 13th கொஸ்டின் பார்க்கலாம். -5 டிவைடட் பை 4 இஸ் எ ரேஷனல் நம்பர் விச் லைஸ் பிட்வீன் டேஷ், அதாவது -5 டிவைடட் பை 4 இந்த ரேஷனல் நம்பர் எந்த ரெண்டு நம்பரோட இடையில இருக்கும். ஸோ அதான் இங்கே கொஸ்டின். ஸோ இங்கே டிவைட் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ டிவைட் பண்ணலாம். -5 டிவைடட் பை 4 இது 13th கொஸ்டின். ஓகே, அப்போ 4 டிவைடருக்கு கீழே இருக்கதை வெளியே எழுதிடணும், 5 உள்ளே எழுதிருங்க. ஒரு மைனஸ் இருந்தாலே மேலே நீங்கள் மைனஸ் கண்டிப்பாக போட்டாகணும். ஓகே, ஸோ 5ல் 4 1 டைம்ஸ் தான் இருக்குது. 4 1s are 4, பேலன்ஸ் இங்கே 1 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் போட்டு நம்ம 0வை இறக்கிக்கலாம். இனிமேல் 4 2s are என்னது 8, அப்போ பேலன்ஸ் இனிமேல் 10லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 2. ஓகே, ஆல்ரெடி பாயிண்ட் போட்டிருக்கனால 0 வச்சுக்கலாம். ஸோ இப்போ 5 4s are 20, இப்போ 0 ஆயிடுச்சு, ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. அதனால ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க -1.25. ஸோ இது நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே 0 இருக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் வேல்யூனால இந்த பக்கம் தான் இருக்கும் -1. ஓகேங்களா? ஸோ -1. ஸோ இதில் தான் இந்த பாயிண்ட் வச்சு வர வேல்யூ வரும். -1.1. ஸோ இந்த மாதிரி -1.2. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வச்ச வேல்யூ வரும். ஸோ இதுக்கு பிறகு தான் என்னது இந்த பாயிண்ட் வச்ச வேல்யூ முடிஞ்ச பிறகு -1. ஸோ இங்கே -1னா அதுக்கு பிறகு -2. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் வச்ச வேல்யூ அப்போ இதுக்கு இடையில தான் வரும், இந்த ரெண்டுக்கு இடையில தான் வரும். ஸோ அப்போ இது எங்கே அமையும்? -1 அண்டு -2. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 14th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட், அதாவது நம்மளுக்கு இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கிரேட்டஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் -17 டிவைடட் பை 24 அதை வந்து டிவைட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ பாருங்கள் நான் டிவைட் பண்ணி ஆன்சரை எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 மட்டும் நான் டிவைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, டிவைடருக்கு மேலே இருக்கக்கூடியதை உள்ளே எழுதணும். ஓகேங்களா? 17 உள்ளே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 24 இதை வெளியே எழுதிடணும்.
இப்போ 24 17 விடைக்கும் பெரிய நம்பர். ஸோ அதனால் பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஜீரோவை நீங்கள் எழுதிடணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ 24 170 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 7 டைம்ஸ் இருக்கும். வேணா நீங்கள் 24 7ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 7 4s are 28. அப்போ இங்கே 8 பேலன்ஸ் 2. 7 2s are 14. 14 கூட 2 ஆட் பண்ணால் 16. அப்போ 168. ஓகே. ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஓகேங்களா? 170லேருந்து 168 மைனஸ் பண்ணால் 2. ஓகே. ஆல்ரெடி பாயிண்ட் போட்டிருக்கனால நம்ம ஜீரோவை இறக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 24 இப்போவும் இது சின்ன நம்பர் தான் அப்படி தானே. ஸோ அப்போ இனி ஒரு நம்பரை இறக்கணும் அப்படின்னா மேலே ஜீரோ போட்டுக்கிட்டு தான் நீங்கள் இறக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 24 200ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 8 டைம்ஸ் இருக்கும். வேணா நீங்கள் 24 8 மல்டிபிள் பண்ணலாம். 8 4s are என்னன்னா 32. அப்போ இங்கே 2 பேலன்ஸ் 3. நெக்ஸ்ட்டு 8 2s are 16. 16 கூட 3 ஆட் பண்ணால் 19. அப்போ 192. பேலன்ஸ் என்ன இனி மைனஸ் பண்ணால் 8. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஜீரோ வச்சுக்கலாம். ஏன்னா ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாதுனால ஜீரோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே நீங்கள் மைனஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷனை மட்டும் நான் டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் எதுன்னு தான் கேட்குறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ இதில் எல்லாமே என்னது மைனஸ் சிம்பிள். அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர்னா ஸோ மைனஸ் சிம்பிளில் எது பெரிய நம்பரோ அதுதான் இங்கே சின்ன நம்பர், எது சின்ன நம்பரோ அதுதான் இங்கே பெரிய நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே எது சின்ன நம்பர்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயும் காமனாக 0 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 9 இருக்குது. 9 விடைக்கும் 8 சின்னது, ஆனால் அதை விடைக்கும் 7 என்னது சின்னது. ஸோ அதனால ஸோ எல்லாத்துலேயும் மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸை பொறுத்த வரைக்கும் எது சின்ன நம்பரோ அதுதான் இங்கே பெரிய நம்பர். அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது -0.708. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் என்னன்னா -17 divided by 24. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் பார்க்கலாம். த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த டினாமினேட்டர் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 112 divided by 528 இஸ் டேஸ். அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்குறாங்க, அதுவும் சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் த டினாமினேட்டர்னா என்னது? ஸோ டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடியது. ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சால்வ் பண்ணலாம். ஒரு ஈஸியான ஒரு சம் தான். ஸோ அதாவது இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா டினாமினேட்டரோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 5 அப்படி எழுதிருங்க, சென்டரில் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த 2 எழுதுங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 8 எழுதிருங்க. ஓகே. இதை மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ 2ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 10. 10 கூட 5 ஆட் பண்ணால் 15. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இனிமேல் பாருங்கள் 1 அப்படி எழுதிருங்க, இதுக்கு இடையில ப்ளஸ் போட்டுருங்க, அடுத்து ஏதோ 5 எழுதிருங்க. 1 + 5 என்னது 6. அதாவது ஒரு டிஜிட் வாரது வரைக்கும் இதை நம்ம சால்வ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இப்போ பாருங்கள் இதில் ஒரு டிஜிட் வந்துடுச்சு. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 6. அப்போ ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு இப்போ நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.